அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவ்வித நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய அரிஷின் நிழலில் 3 பேர்கள் இருப்பார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ் மன்ஹும், அவர்கள் யார் என்பதாக. அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் ஃபர்ரஜ அலா மக்ரூபின் மின் உம்மத்தி, எனது உம்மத்தில் துயரத்தில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த துயரத்தை அந்த கஷ்டத்தை நீக்கியவன் அல்லாஹ்வினுடைய அரிஷினுடைய நிழலின் கீழ் இருப்பார். இரண்டாவதாக சொன்னார்கள், வ அஹியா சுன்னத்தி, எனது சுன்னத்தை யார் ஹயாத்தாக்குகிறாரோ, எனது சுன்னத்தை யார் பின்பற்றுகிறாரோ அவரும் அந்த நிழலின் கீழ் இருப்பார். இன்னும் ஒரு தொடர்ந்து சொல்கிறார்கள், வ அக்ஸர ஸலாத் அலைய, என் மீது யார் அதிகமாக ஸலவாத்துக்களை சொல்கிறாரோ அவரும் அந்த நிழலற்ற நாளில் அரிஷினுடைய நிழலின் கீழ் இருப்பார் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலே சொன்ன அந்த 3 கூட்டத்தார்களில் எம்மையும் எம்மை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அதிகம் ஸலவாத்துக்கள் சொல்லி அல்லாஹ்வினதும் அவனது ஹபீபினதும் பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக.